الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فإن كن نساء فوق اثنتين فلهن ثلث ما ترك وإن كانت واحدة فلها النصف ولأبويه لكل واحد منهم السدس مما ترك إن كان له ولد صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சூரத்துல் அன்-நிசா என்று சொல்லக்கூடிய இந்த அத்தியாயத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அனாதைகளை பற்றி பேசினான். அனாதைகளை எப்படி அவர்களை பார்ப்பது, பாதுகாப்பது, சொத்து உள்ள அனாதைகளை எப்படி பார்ப்பது, பராமரிப்பது, அவர்களிடத்தில் எப்படி அவர்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு நாம் நடந்து கொள்வது, அவர்களுடைய பொருளாதாரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தக்கூடாது என்கின்ற தகவலை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 9 வசனங்களில் அல்லாஹ் சொல்லி வந்தான். அடுத்து 10வது வசனத்துல இருந்து வாரிசினுடைய நம்முடைய வாரிசுகளுக்கு இறந்து போய்விட்ட அவர் ஒருவர், அவருக்கு இருக்கக்கூடிய வாரிசுகள், அவருடைய பிள்ளை, அவருடைய ஆண் குழந்தைகள், பெண் பிள்ளைகள், அவருடைய மனைவி, அவருடைய பெற்றோர்கள், அவருக்கு உடன் பிறந்தவர்கள், இவங்களுக்கெல்லாம் எப்படி இந்த சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கணும் என்கின்ற சட்டங்களை அல்லாஹ் பேசுவதை நம்ம பார்க்கிறோம். அந்த அடிப்படையில சூரத்துல் நிசாவினுடைய 11வது வசனமாக நேற்றைய 10வது வசனத்துல நம்ம பார்த்தோம். ஒருவர் 11வது வசனத்தினுடைய ஆரம்பத்தை நம்ம பார்த்தோம். யூசிக்குமுல்லா, அல்லாஹ் சொல்றான், இது அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்கிறான். எந்த விஷயத்துல? சொத்தினுடைய விஷயத்துல அல்லாஹ் உங்களுக்கு உபதேசம் செய்யறான். இந்த சொத்துக்களை நான் சம்பாதிச்சு வச்சது, நான் சேர்த்து வச்சது, நான் யாருக்கு விருப்பப்படுறனோ அவங்களுக்கு தான் நான் கொடுப்பேன் என்கின்ற தனிப்பட்ட முடிவை நாம எந்த நிலையிலுமே எடுக்க முடியாதவாறு அல்லாஹ் சொல்லிட்டு போயிட்டான். ஈமான் கொண்டவர்களுக்கு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இதுதான் சட்டம். அவர் என்ன சொல்ல முடியாது, நான் சம்பாதிச்ச சொத்து நான் யாருக்கு கொடுப்பேன்னு விரும்புகிறேனோ நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன், என் சொத்தை நான் இங்கேதான் கொடுப்பேன், நான் இவருக்கு இவ்வளவு கொடுப்பேன், நான் இவங்களுக்கு அதிகமா கொடுப்பேன், இவங்களுக்கு குறைவா கொடுப்பேன், அது என்னோட விருப்பம் என்பதாகலாம் பேசுவதற்கு இஸ்லாத்துல ஒரு துளி கூட இடம் கிடையாத அளவு இல்லை. ஏன்னு சொன்னா வகஃபா பில்லாஹி ஹசீபா, இது அல்லாஹ் விதிக்கப்பட்ட ஒரு, அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட ஒரு சட்டமா மாறிடுச்சு. அல்லாஹ் விதிச்சு கொடுத்துட்டான், யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், இவருக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், பொம்பளை பிள்ளையா இருந்தா இவ்வளவு கொடுக்கணும், ஆண் பிள்ளையா இருந்தா இவ்வளவு கொடுக்கணும், மனைவிக்கு இவ்வளவு கொடுக்கணும் என்பதை நேரடியாகவே அல்லாஹ் தன்னுடைய இறை வசனத்தின் மூலமாக சொத்தோடு ஒருவர் இறந்து போய்விட்டால் அவருடைய சொத்துக்கள் இப்படித்தான் பங்கிடப்பட வேண்டும். நேற்றைய வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், அவர் மௌத்தாவுறார். மௌத்தாவுறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்யறாரு, வசியத்து செய்யறாரு, அதாவது மரண சாசனம் பண்றார். 5 பிள்ளைங்க இருக்கிறாங்க, அதுல அவருக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளைய கூப்பிட்டு அவர் என்ன செஞ்சிடறாரு, என் சொத்தை ஃபுல்லா நீயே எடுத்துக்க, அவங்க யாருக்கும் கொடுக்காத, அவங்க யாருக்கும் கொடுக்காது, அவங்களாம் என்னை பார்க்கவே இல்லை, நீ மட்டும் தான் என்னை பார்த்துக்கிட்டு, அதனால என் சொத்தை ஃபுல்லா நீ எடுத்துக்க, இதை நான் உனக்கு வசியத்தா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மௌத்தா போயிட்டாருனாலும் இந்த வசியத்து கூடாது. இந்த வசியத்து மார்க்கத்தினுடைய அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பார்வையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த வசியத்து கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் மரண சாசனம் வசியத்துன்னு ஒண்ணு பண்ணார்ல, அதுல ஒரு பகுதியை மட்டும் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்துக்கொள்ளலாமே தவிர அவர் செய்த மொத்த வசியத்தும் கூடாது. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒருத்தர் மரணிக்கும் பொழுது அவருடைய சொத்துல இருந்து ஒரு பங்கை என்ன செய்யலாம், அவர் வசியத்து செய்யலாம். அவருக்கு அவருடைய சொத்துல இருந்து 3 பங்கு சொத்து அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல ஒரு பங்கு அவர் வசியம் செய்யலாம். இந்த என்னுடைய ஒரு பங்கை என்ன செய்யுங்க, இந்த மாதிரி இவருக்கு கொடுங்க, இவங்களுக்கு கொடுங்க, இல்ல இந்த அனாதைகளுக்கோ அல்லது ஆதரவற்றவர்களுக்கோ அல்லது ஒரு அரபி மரசாவுக்கோ பள்ளிவாசலுக்கோ எதுக்கும் என்ன செய்யறேன், நான் கொடுக்குறேன் என்பதாக சொல்லலாமே தவிர மொத்த சொத்துக்களையும் அந்த சொத்தை சம்பாதித்தவருக்கே உரிமை கிடையாது, நீ இவளை எடுத்துக்க, நீ இவளை கொடுத்துக்க, இவளை வச்சுக்க என்பதாக சொல்வது கிடையாது. அதே போன்று அவருடைய சொத்துக்களுக்கு முழு வாரிசுதாரர்கள் யாரு அப்படின்னு சொன்னா அவருடைய பிள்ளைகள். அதை தாண்டி அவர் வெளியில சொத்தை எடுத்து வைக்க கூடாது. அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், நீங்க சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்களுக்கு முழு உரிமை உங்களுடைய வாரிசு தான்,
அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கெல்லாம் அந்தந்த சட்டத்தின் அடிப்படையில பிரிச்சதுக்கு பின்னாடிதான் என்ன செய்யலாம், இவர் தான தர்மங்கள், சதக்காக்கள், சதக்குத்துல் ஜாரியாக்கள் போன்ற அந்த காரியங்களை செய்யலாம். இப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, பெண் பிள்ளைகளுக்கு எப்படி நம்முடைய சொத்துக்களை நாம் பங்கிட வேண்டும் என்பதை பத்தி தான் இந்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான். இறந்து போய்விட்ட அவருக்கு 2 பெண்கள் இருந்தால், 2 பெண் பிள்ளைகள் இருந்தால், அல்லது அல்லது 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால், இறந்து போன ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, இல்ல அப்படின்னு சொன்னா 2க்கும் மேற்பட்ட பெண்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு பலகுன்ன சுலுசா மாத்தரக், அவருடைய சொத்தை 3ஆ போடணும். அவர் எவ்வளவு சொத்து வச்சிருந்தாலும் அவருடைய சொத்தை 3ஆ போட்டு அந்த 2 பெண் பிள்ளைகள் இருந்தாலோ அல்லது 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தாலோ 3இல் 2 பங்கை அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். அவர்கிட்ட இருக்கக்கூடிய மொத்த சொத்தையுமே 3 பங்கா போட்டு அந்த 3 பங்குல 3இல் அந்த 2 பங்கை அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும். 2 பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, 2க்கும் மேற்பட்ட பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். ஆண் பிள்ளைகளை இல்லாமல் பெண் பிள்ளைகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெண் பிள்ளைகள் இருந்தால் 3இல் 2 பங்கை அவர்களுக்கு பங்குகளாக, அந்த வாரிசினுடைய உரிமை என்கின்ற அடிப்படையில பங்குகளாக அவங்களுக்கு பிரிச்சு கொடுக்கும். அப்ப மீதி 1 பங்கு நிக்குது. மொத்த சொத்தையுமே 3ஆ போட்டுறணும். 3ஆ போட்டுட்டாங்கன்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு 2 பங்கு போயிடும். அப்ப மீதி ஒரு பங்கு இருக்கும். இந்த 1 பங்கு யாருக்கு அப்படின்னு சொன்னா மீதியுள்ள அந்த 1 பங்கு இதர வாரிசுகளுக்கு கிடைக்கும். இதர வாரிசுலாம் யாருங்க? இறந்து போயிட்டார்ல, இறந்து போனவருடைய மனைவி இருப்பாங்க, இறந்து போனவருடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த 1 பங்கு என்ன செய்யப்படும்? பிரிச்சு கொடுக்கப்படும் என்பதாக, கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இப்போ இறந்து போன அவருக்கு வாரிசே கிடையாது. இறந்து போன அவர்களுக்கு என்ன செய்யாது? வாரிசே கிடையாது. அப்படின்னு சொன்னா சொத்தை 3ஆ போட்டாச்சு, அல்ல 2 பெண் பிள்ளைகளுக்கும் 3இல் 2 பங்கு கொடுத்தாச்சு, மீதம் 1 பங்கு இருக்குது. அந்த 1 பங்கை வாங்குறதுக்கு இறந்து போனவருக்கு எந்த வாரிசும் கிடையாது. அம்மா கிடையாது, தந்தை கிடையாது, தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது, கூட பிறந்த சகோதரர்கள் யாருமே இல்லை, அவருடைய பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னா என்ன செய்யப்படும்? மனைவி இல்லை, அவருடைய 2 பொன் பிள்ளைகள் தான் இருக்கிறாங்க. அவர் அப்படியே மூத்தாயிட்டார். போய் ஒரு சொத்தை 3ஆ போட்டாச்சு, 2 பிள்ளைகள் கொடுத்தாச்சு. இந்த 1 பங்கு சொத்தை வாங்குறதுக்கு ஆளே இல்லை, அவருக்கு யாருமே இல்லை, இதர வாரிசுகளே இல்லை. அப்படின்னு சொன்னா அந்த 1 பங்கும் அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேணும். அதுல 1 புள்ள மட்டும் நான் கஷ்டத்துல இருக்கிறேன், நான் என்ன செய்யறேன், இந்த 1 பங்கை நானே எடுத்துக்கிறேன் என்பதாக வரும்பொழுது கொடுக்க கூடாது. அந்த 1 பங்கையும் அந்த 2 பெண் பிள்ளைகளுக்கும் சரிசமமாக தான் பிரிக்க வேண்டும் என்பது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு சட்டமாக பார்க்கிறோம். என்ன அடிப்படையில் சொன்னா, ஹஜ்ரத்னா ஜாபீர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஸஅத் இப்னு ரஃபீஉ என்று சொல்லக்கூடிய சஹாபி சொத்தோட மரணிச்சிட்டார். அன்றைய காலகட்டத்துல பெண் பிள்ளைகளுக்கும் சொத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கக்கூடிய சட்டம் கிடையாது. ஆண்கள் மட்டுமே சொத்தை எடுத்துக்குவாங்க. பெண் பிள்ளைகளுக்கும் சிறுவர்களுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? சொத்து கொடுக்க மாட்டாங்க. பெண் பிள்ளையா இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைய விட்டுட்டு மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைகளுக்கும் சொத்து கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த சொத்தை யார் எடுத்துப்பாங்கன்னு சொன்னா அவங்க சகோதரர்கள் எடுத்துக்கொள்வாருங்க. அந்த அடிப்படையில ஸஅத் இப்னு ரஃபீஉ என்று சொல்லக்கூடிய சஹாபி மரணிச்சிட்டாரு. அவருடைய சொத்துல இருந்து அவருக்கு மனைவி இருக்கிறாங்க, 2 பெண் பிள்ளைகள் இருக்குது. ஆனா அவருடைய சகோதரர், ஏன்னா இந்த சட்டம் அப்ப வரல, அது அரபியனுடைய பழக்கமும் இல்லை, அரபியர்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. பெண் பிள்ளைகளுக்கு சொத்து கொடுக்குற பழக்கமே அரபியர்களுக்கு கிடையாது. அப்ப அந்த சஹாபியினுடைய சகோதரர் மொத்த சொத்தையுமே எடுத்துக்கிட்டார். உடனே ஸஅத் இப்னு ரஃபீஉ அந்த சஹாபியினுடைய மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவிட்ட 2 பொம்பளை பிள்ளைய கையை பிடிச்சு கூட்டு வந்து நிக்கிறாங்க. எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, என்னுடைய கணவனுடைய மொத்த சொத்துக்களே அவருடைய சகோதரர் எடுத்துக்கிட்டாரு, நான் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்கும் பொழுதுதான் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அப்பதான் இந்த வசனத்துல ஆண்களாக இருந்தால் ஒரு சொத்து இருக்குது, ஆணா இருந்தா அதுல அவருக்கு என்ன செய்யப்படும்? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய 2 பங்கை ஆண் 1 பங்காக எடுத்துக்கொள்ளணும். பெண்களுக்கு அதுல இருந்து என்ன செய்யப்படும்? பிரித்து கொடுக்கப்படக்கூடிய அந்த சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வந்தான். இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இறங்கியாச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள்
அவருடைய சகோதரரை கூப்பிட்டு இரண்டு பங்குகளை, அதாவது இரு பெண் பிள்ளைகளுக்கு அந்த சொத்தை 3ஆ போட சொன்னாங்க. அவருடைய சகோதரரை கூப்பிட்டு இறந்து போன சஹாபி எவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாரோ அது 3 பங்காக போட்டு அதுல 2 பங்கை இந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதாக அபூதாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகள்ல இந்த செய்தி இடம்பெறுவதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது அல்லாஹ்வினுடைய சட்டம். 2 பெண் குழந்தைகளாக இருந்தால் 3இல் 2 பங்கு அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்துடணும், 1 பங்கு இதர வாரிசுகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்றான். அடுத்து அல்லாஹ் கூறான், இறந்து போன ஒருத்தருக்கு 1 பெண் குழந்தை தான் இருக்கிறாங்க, ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான். ஃபலஹன் நிஸ்ஃபு, ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது, வேற பிள்ளைகள்லாம் இல்லை அப்படின்னு சொன்னா ஃபலஹன் நிஸ்ஃபு, அவருடைய சொத்தை அப்படியே பாதியா போட்டோம், அவருடைய சொத்துல பாதி பங்க அந்த பெண் பிள்ளைக்கு கொடுத்தோம். சரி, ஒரு பொம்பளை புள்ள தானே இருக்குது, மொத்த சொத்தையுமே என்ன செஞ்சிடணும், அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்துருவோமே, இருக்கிறது ஒரு பொண்ணு, அந்த ஒரு பொண்ணுக்கு தான் என்னுடைய எல்லா சொத்தும் அப்படின்னு தகப்பனார் சொல்ல முடியாது, சொல்லவும் கூட. அது அல்லாஹ்வுடைய சட்டம் அல்ல. அவர் எவ்வளவு சம்பாதிச்சிட்டு போனாலும் ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது, அவர் மௌத்தாயிட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்துல பாதி அந்த பிள்ளைக்கு கொடுக்கலாம், மீதி பாதி என்ன செய்யறது, இதர வாரிசுகள் அதுல உள்ள வருவாங்க. யாருங்க? கணவன், ஒரு மனைவி வருவாங்க, பெற்றோர்கள் வருவாங்க, அவரு கூட பிறந்த சகோதரர்கள், இவங்கெல்லாம் வருவாங்க. அப்ப இவங்களுக்கு முறைப்படி அந்த சொத்தை பிரிச்சு கொடுக்கணுங்கிறது அல்லாஹ் நியமித்த ஒரு நீதியாகும், இது அல்லாஹ்வுடைய சட்டமாகவும் இது இருக்குது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், இதுல இறந்தவர்களுடைய பெற்றோர்களுக்கும் இந்த சொத்துல என்ன இருக்கு, பங்குகள் என்பதை அல்லாஹ் நிர்ணயம் செஞ்சு வச்சிருக்கிறான். நாம நம்ம இஷ்டத்துக்கு யாருக்கும் என்ன செஞ்சிட முடியாது, சொத்துக்களை நாம பிரிச்சு கொடுத்துடக்கூடாது. அதை மனிதன் ஒவ்வொரு மனநிலையை அறிய மாட்டான். அதனாலதான் இந்த சொத்துக்களை பிரிக்கக்கூடிய விஷயத்துல அல்லாஹ்வே முன் வந்து இந்த சொத்துக்களை நீங்க இப்படி பிரிச்சு கொடுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த அடிப்படையில வலி அபவைஹி லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுசு, இறந்தவருக்கு மக்கள் இருந்தால், இறந்தவருக்கு பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, ஆம்பளை பிள்ளை இருக்குது, பொம்பளை பிள்ளை இருக்குது, இறந்தவருக்கு மக்கள் எல்லாம் இருந்தாலும் அவருடைய சொத்தை லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுசு, இப்ப பெற்றோர்களும் இருக்கிறாங்க, இறந்து போனவருக்கு மனைவி, குழந்தைங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதே மாதிரி இறந்து போனவருக்கு பெற்றோர்களும் இருக்கிறாங்க, சொத்தோட யார் இறந்து போறாரோ அவருக்கு பெற்றோர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா லிகுல்லி வாஹிதின் மின்ஹுமா சுதுசு, அந்த சொத்தை 6ல் 1 பங்கை பெற்றோர்களுக்கும் கொடுத்தாங்க. யாரு? 6ல் 1 பங்கை, அந்த சொத்தை 6ஆ போடணும், 6ஆ போட்டு அதுல 6ல் 1 பங்கை பெற்றோர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதாக, அதுல 6ல் 1 பங்கு பெற்றோருக்கு உண்டு என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் இந்த வசனத்தின் வாயிலாக நாம ஆண் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்தை பிரிக்கணும், பெண் பிள்ளைகளுக்கு எப்படி சொத்தை பிரிக்கணும், ஆண் பெண் பிள்ளைகள் இல்லாமல் நம்முடைய இதர வாரிசுகள், உறவினர்களுக்கு, மனைவிக்கு எப்படி சொத்தை பிரிக்கணும், தாய் தந்தைக்கு எப்படி சொத்தை பிரிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்றான். தாய் தந்தைக்கு 6ல் 1 பங்கு உண்டு, ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், மனைவி அல்லது கணவன், இதர வாரிசுகளுக்கு முறைப்படி இவங்களுக்கெல்லாம் அந்த சொத்தை அந்தந்த கணக்கிட்டு பிரிச்சு கொடுத்ததற்கு பின்னால் பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்போ எல்லாத்துக்கும் சொத்தை பிரிச்சு கொடுத்தாச்சு. இறந்து போயிட்டாரு, இறந்து போனவருடைய மனைவிக்கு சொத்தை பிரிச்சாச்சு, முறைப்படி சொத்தை பிரிச்சாச்சு. இறந்து போனவருடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு முறைப்படி சொத்தை பிரிச்சாச்சு. இறந்து போனவருடைய ஆண் பிள்ளைகளுக்கு முறைப்படி சொத்தை பிரிச்சாச்சு. இறந்து போனவருடைய பெற்றோர்களுக்கு, தாய் தந்தைக்கு முறைப்படி சொத்தை பிரிச்சாச்சு, கொடுத்தாச்சு. இறந்து போனவருடைய சகோதரர்கள் இருக்கிறாங்கல்ல, கூட பிறந்த சகோதர சகோதரிகள், அவங்களுக்கும் பிரிச்சு கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் சொத்து கொடுத்தது போக மீதம் 1 பங்கு சொத்து மிச்சம் இருக்குது. எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தது போக மிச்சம் 1 சொத்து இருக்குது, மிச்சம் 1 பங்கு இருக்குது. இப்ப இதை யாருக்கு கொடுக்கறது, இத யாருக்கு கொடுக்கறது? எப்பா அவர் பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு நாம சொல்லுவோம். நம்ம என்ன செய்வோம், அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது. எல்லா சொத்தையும் எல்லாத்துக்கும் அளவிட்டு நிர்ணயம் பண்ணி எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் அதுல ஒரு பங்கு சொத்து இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த சொத்தினுடைய உரிமைதாரர் யாரு தெரியுமா? இறந்து போனவருடைய தாயோ அல்லது தகப்பனார். இறந்து போயிட்டார்ல, இறந்து போனவருடைய தகப்பனாருக்கு இந்த சொத்தை கொடுக்கணும். இது கூடுதல் பங்கு என்பதாக நம்ம அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். இது கூடுதல் பங்கு. இதுக்கு அரபியில் அசஃபான்னு சொல்லுவாங்க, உரிமை. அது இறந்து போனவருடைய தந்தையினுடைய உரிமை. அவருக்கு ஆல்ரெடி 6ல் 1 பங்கு சொத்தை கொடுத்ததுக்கு பின்னாடியும்
எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மிச்சம் இருந்தா மிச்சம் இருக்க சொத்தை என்னடா பண்றது, மகளுக்கு கொடுத்துருவோம் மகனுக்கு கொடுத்துருவோம்ல, அது நேரா இறந்து போனவருடைய தந்தைக்கு போய் சேர வேண்டும். இது அவருடைய உரிமை என்பதாக எல்லாம் உள்ள இறைவன் சொல்லக்கூடிய சட்டத்தை பார்க்கிறோம். சொத்துக்களை இப்படித்தான் பிரிக்க வேண்டும் என்கின்ற வழிமுறையை இந்த வசனத்தின் வாயிலாக சூரத்து நிசா 11வது வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி தரக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை நம்ம பார்க்கிறோம். சுபான் அல்லாஹ் பிஹம்திஹி சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுபான ரப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.